வணக்கம். நம்ம இன்று ஒரு ஜாதக ஆய்வு அப்படின்ற விஷயங்களை பார்க்க போகிறோம். இந்த ஜாதக அமைப்புக்கு ஒரு லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகுமா, அரேஞ்ச் மேரேஜ் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலேயே செவ்வாய், ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு புதன், மீனத்தில் சூரியன், மேசத்தில் உங்களுக்கு சுக்கிரன். அப்போ உங்களுக்கு அடுத்து மிதுன லக்னமாக இருக்குது. சனி பகவான் கடகத்தில், சிம்மத்தில் கேது அப்படின்ற விஷயமா இருக்குது. உங்களுக்கு விருச்சிகத்தில் குரு அப்படின்ற விஷயமும் இருக்குது. ஆக இதுதான் ஜாதக அமைப்பு. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லவ் மேரேஜ் அப்படின்ற விஷயம் அமையுமா, இல்லை அரேஞ்ச் மேரேஜ் அமையுமா அப்படின்ற விஷயங்களை பார்க்கும்போது உங்களுக்கு இப்போது கோல்சார நிலவரங்கள் அப்படின்ற விஷயம் பார்க்கணும், தசாபுத்தி அப்படின்ற விஷயங்களும் ரெண்டுமே பார்க்கணும், ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ ஜாதக அமைப்பு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு லக்னம் ராசி 2-8 அப்படின்ற விஷயங்களை சம்மந்தப்படும் ஒரு பாபகிரகங்கள் சம்மந்தப்படும் போது அந்த லவ் மேரேஜ் அப்படின்ற விஷயத்தில் சக்ஸஸ் ஆகாது. அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்ற விஷயந்தான் உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்றது இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ராசிக்கு 2ஆம் இடத்துல ஒரு ராகு அப்படின்ற விஷயம் இருக்குது. ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் அப்படின்ற விஷயமும் உங்களுக்கு வருது. லக்னத்துக்கு 2ஆம் இடமும் ஆயிடுது. அப்படின்றதுனாலே பாவத்துவமாக ஒரு 1, 2, 7, 8 அப்படின்ற இடத்துல ஒரு பாவத்துவமாக கிரகங்கள் இருக்கக்கூடாது. அப்படின்றப்ப உங்களுக்கு ஒரு அரேஞ்ச் மேரேஜுக்கு தான் பாசிபிலிட்டி அப்படின்ற விஷயம் இருக்குது. அப்போ உங்களுக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்க தசா என்ன போகுது அப்படின்ற விஷயம் பார்க்கும்போது உங்களுக்கு ராகுதசாயில் புதன் புத்தி அப்படின்ற விஷயம் போகுது. அப்போ ராகுதசா புதன் புத்தி அப்படின்ற விஷயம் உங்களுக்கு ஒரு 2ஆம் இடத்துல அமைந்த ராகு புதன் இணைவு அப்படின்ற விஷயம் இருக்குது. புதன் உங்களுக்கு வக்ர பயிற்சியாகும் போகுது அப்படின்றதுல அப்போ அந்த புதன் காரகம் சம்மந்தப்பட்டதில் ராகு ஒரு அதிகப்படியான ஒரு விஷயங்களை தூண்டுது அப்படின்ற மாதிரியான அப்போ காதல் உணர்வுகள் உங்களுக்கு விஷயம் ஏற்படும். அதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸும் வரும் உங்களுக்கு. ஆனால் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போது கோல்சாரத்தில் உங்களுக்கு கடகத்தில் சனி மேலே உங்களுக்கு சுக்கிரன் புதன் அப்படின்ற விஷயம் போகுது. ராகு புத்தி அப்படின்ற விஷயம், ராகு தசையில் புதன் புத்தி அப்படின்ற விஷயம் நடக்குது. அதனால் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அஃபெக்ஷன் வரும். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேரேஜில் அமையுமா அப்படின்னா மேரேஜில் அமையாது. பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்கள் ஒரு பிரிவு அப்படின்ற விஷயங்கள் தான் ஏற்படுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஆக ஒரு ராசி லக்னம் அப்படின்றதுல 1, 2, 7, 8 இடங்களில் பாவத்துவமாக கிரகங்கள் அமைந்து அந்த விஷயத்தில் உங்களுக்கு தசை புத்திகளும் வரும்போதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும். ஆனால் மேரேஜில் உங்களுக்கு கை கொடுக்காது அப்படின்ற விஷயங்கள் தான் இந்த ஜாதக அமைப்பு உங்களுக்கு ஒரு விஷயங்களை சொல்கிறதுக்காக இந்த ஜாதக அமைப்பு ஆய்வு செஞ்சுருக்கேன். இதுபோல் பல ஜாதக அமைப்பு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.